வெல்கம் டு இன்ஃபிகேப் யூடியூப் சேனல். மைக்ரோசாஃப்ட் கோர்ஸில் ஃபர்ஸ்ட் 3 மாடல் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. இப்போ 4th மாடல் பார்த்திங்க அப்படின்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மைக்ரோசாஃப்ட் போர்ட்டலில் மொபைல் நம்பர் யூஸ் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிவிட்டு அதில் நம்ம கோர்ஸ் அட்டன் பண்ணி அந்த சர்டிஃபிகேட்டை லிங்க்டின் ப்ரொஃபைலில் ஆட் பண்ணணும். இப்போ இந்த வீடியோவில் 4th மாடலுக்கான லிங்க்கில் எப்படி லாகின் பண்ணி கோர்ஸ் அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். 4th மாடல் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதுக்கான கோர்ஸ் அட்டன் பண்ணணும். அதை லிங்க்டின் ப்ரொஃபைலில் சர்டிஃபிகேட்டில் ஆட் பண்ணணும். சர்டிஃபிகேட்டில் ஆட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜரை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவில் 4th மாடல் லாகின் பண்ணிவிட்டு எப்படி கோர்ஸ் அட்டன் பண்ணி சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு 4th மாடலுக்கான லிங்க் உங்கள் ஸ்டாஃப் உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த லிங்க்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதில் சைன்இன் கொடுத்துருங்க. சைன்இன் கொடுத்த உடனே இது மாதிரி உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும். மொபைல் நம்பர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்த உடனே 6 டிஜிட் கோடு உங்கள் மொபைலுக்கு ஓடிபியாக வந்திருக்கும். அதை என்ட்ரி பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்த உடனே இது மாதிரி உள்ளே போயிடும். இதில் மை ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ப்ரொஃபைலோட டீட்டெயில்ஸ் கேட்கும். மேலே இருக்கக்கூடிய எடிட் பட்டன் கிளிக் பண்ணிவிடுங்க. இதில் ஃபோட்டோ இமேஜ் கிளிக் பண்ணி உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அதில் செட் பண்ணிவிடுங்க. அடுத்து ஃபஸ்ட் நேம் உங்களுடைய நேம் கொடுத்துருங்க. லாஸ்ட் நேமில் உங்களுடைய இனிஷியல். அடுத்தது இமெயில் ஐடி ஆப்ஷனல் தான். அடுத்தது வாட் இஸ் யுவர் ஏஜ், உங்களுடைய ஏஜ் என்னன்றது செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது விச் கண்ட்ரி டு யூ லிவ் இன், ஸோ இந்தியா. அடுத்தது ஆப்ஷனல் தான், அதை விட்டுருங்க. அடுத்தது ஆர் யூ கரண்ட்லி எம்ப்ளாய்டு, நோ கொடுத்துருங்க. ஸ்டூடெண்ட்னா நோ கொடுத்துருங்க. அடுத்தது ஆர் யூ கரண்ட்லி ஏ ஸ்டூடெண்ட், அது எஸ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ஹையஸ்ட் லெவல் ஆஃப் குவாலிஃபிகேஷன், ஸோ முடித்தது பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஹை ஸ்கூல், ஹையர் செகண்டரியில் ஸோ ஹை ஸ்கூல் செலக்ட் பண்ணிக்கங்க. யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்னும் போது இப்போ தான் டிகிரி படிச்சுட்ருக்கீங்க, அதனால் ஹை ஸ்கூல் செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்தது ஹவு டிட் யூ ஹியர் அபவுட் அஸ், அதில் ஆர்கனைசேஷன் ரெஃபரல் செலக்ட் பண்ணிக்கங்க. அதுக்கடுத்து விச் ஆர்கனைசேஷன் ரெஃபர்ட் யூ, காலேஜ் மேப் செலக்ட் பண்ணிக்கங்க. மற்றது ஆப்ஷனல். முடிச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ உங்களுடைய ப்ரொஃபைல் எடிட் ஆகிடும். அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மை கோர்சஸ் வரும். லைப்ரரி கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி 3 கோர்ஸ் இருக்கும். இதில் 3ஆவதாக இருக்கக்கூடிய க்ரீன் ஸ்கில்ஸ் பாஸ்போர்ட் அதுதான் நம்ம அட்டன் பண்ணணும். ஏன்னா மீதி 2ம் வேறு லாங்குவேஜ். இப்போ அதை கிளிக் பண்ண உடனே ஸோ இந்த மாதிரி வரும். ஃபர்ஸ்ட் வெல்கம் டு க்ரீன் ஸ்கில்ஸ் பாஸ்போர்ட் இன்ட்ரோடக்ஷன் இருக்கும். ஸோ அதை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது சஸ்டைனபிலிட்டி கிளிக் பண்ணிக்கங்க. அதில் ஸ்டார்ட் கோர்ஸ் கொடுங்க. இந்த மாதிரி வரும். அதில் ஆப்ஷன் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா சஸ்டைனபிலிட்டியில் என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு இருக்கும். இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணணும். அதே மாதிரி இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதே மாதிரி என்டர்ப்ரனர்ஷிப் இருக்கும். அதுக்கடுத்து எம்ப்ளாயபிலிட்டி இருக்கும். இதெல்லாம் முடிச்சுட்டு க்ளோசிங் டாக்குமெண்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய சர்டிஃபிகேட் டவுன்லோட் ஆகும். இப்போ அந்த சர்டிஃபிகேட் பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் கிளிக் பண்ணிங்கன்னா மை கோர்சஸில் மை சர்டிஃபிகேட்ஸ் அதுக்குள்ளே உங்களுடைய சர்டிஃபிகேட் இருக்கும். ஸோ இந்த கோர்ஸை முடிச்சுட்டு இந்த சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை லிங்க்டின் ப்ரொஃபைலில் லிங்க் பண்ணணும். லிங்க்டின் ப்ரொஃபைலில் எப்படி லிங்க் பண்ணணுன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்தர் அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.